அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு பசங்க. இன்றைக்கி நம்ம வந்து வழக்கமாக சொல்கிற குட்டி கதை மாதிரி தான். இந்த குட்டி கதை வந்து ரொம்பவே நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே நம்ம லைஃபுக்கு ரொம்ப தேவையான ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு தேவை. இது ரொம்ப ரொம்ப தேவை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கூல் படிக்கும்போது அவர் வந்து அவருடைய காலகட்டத்தில் வெஸ்டர்ன் யூனியன் அந்த பேங்க் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு இயந்திரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஏதோ ஒரு மிஷின் அதை வந்து கண்டுபிடிச்சி அதை தயார் பண்ணுறதுக்கு உண்டான அந்த மிஷின் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருந்துருக்காரு. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நம்ம ஏதாவது அந்த மிஷின் வந்து அந்த பேங்க்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இப்போ வந்து அடுத்தது என்னென்னா, இது என்ன விலை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விலையை நிர்ணயிக்கிறதுக்காக ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கார். என்ன விலை இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயுமே வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாரு மனைவி கிட்ட. அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு $20,000 சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் நிறைய கடினமாக உழைச்சிருக்கீங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு $20,000 சொல்லுங்கன்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு அதில் விருப்பம் இல்லை. ரொம்ப அதிக காசாக இருக்கோ, என்ன நினைப்பாங்க, நம்ம இன்னும் சரியாக சொல்லணும், ரொம்ப அதிகமாகவும் சொல்லக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இப்படி தீவிரமான யோசனையிலே இருந்துகிட்டு இருக்காரு. அப்போது பேங்க்லேருந்து ஆள் வந்துட்டாங்க. அந்த வெஸ்டர்ன் யூனியன் பேங்க்லேருந்து வந்துட்டு, எங்களுக்கு ரொம்ப உங்கள் ப்ராடக்ட் பிடிச்சிருச்சு, இந்த இயந்திரத்துக்கு என்ன விலை சொல்கிறீங்க சார் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இவர் வந்து ஏற்கனவே குழப்பத்தில் இருக்காரா, ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. திரும்பவும் அவர் கேட்குறாரு. திரும்பவும் இவர் அமைதியாகவே தான் இருக்கிறாரு. ஒரு 5 minutes ரொம்ப மௌனமாக இருக்கார். என்ன பதில் சொல்கிறதுன்னு இவரோட தயங்குறாரு. இந்த அமௌண்ட் எவ்வளோ சொல்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு தயக்கத்தில் இருக்கார். அதை புரிஞ்சுக்கிட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்து அந்த பேங்க்லேருந்து வந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, சரி விடுங்க, நீங்கள் ஏதோ தயங்குறீங்க, நான் வந்து ஒரு செக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 100,000 ஒரு $20,000 இவங்க நினச்சாங்களா, ஒரு அதை விட ஒரு 5 மடங்கு $100,000 செக் கொடுத்துட்றாரு. இதை வந்து இப்போதைக்கு வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ரொம்ப அதிர்ச்சியில் ஷாக்காகி கணவன் மனைவி உட்காந்துருக்காங்க. என்னென்னா, அவசரமாக நம்ம தேடினா சிப்பிகள் கூட கிடச்சிடலாம், ஆனால் பொறுமையாக இருந்தால் தான் முத்துக்கள் கிடைக்கும். பொறுமையாக இருந்ததுனால தான் இவருக்கு வந்து இவ்வளோ பணம் அதை விட அவர் நிர்ணயிச்சதை விட 5 மடங்கு கூட கிடச்சிச்சு. இது வந்து இதனால் நம்ம என்ன செய்யணும்னா, பொறுமையாக நிதானமாக வாழ்க்கையில் முடிவெடுக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். என்றைக்குமே பொறுமை ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இந்த கதையோட கருத்து. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.